வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என்னோட ஒரு அன்பான சிஸ்டர்னு சொல்வேன். அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் கொல்லம்ல இந்த கோட்டயம் அங்கேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்ப புதுசாக பார்க்குற ஒரு ஃபீலிங்லாம் இல்லை. ரொம்ப நாள் பார்த்து பழகி ஒரு ஒரு சிஸ்டர்லி ஃபீலிங் வந்துட்டு எல்லாருக்கும் எனக்கும் அது இருக்கும். பிகாஸ் நீங்கள் எல்லாம் என்னை பார்த்துட்டு என் மேலே ரொம்ப அதிகமான அன்பு வச்சுட்டு இங்கே வரும்போது நானும் அதை வாங்கிக்கிறேன் அந்த அன்பை. அவங்க தான் என்ன சொன்னாங்க, நான் வந்து லெனினுக்கு புல்லட் வாங்கின கதையை வந்து நான் சொல்லவே இல்லை. நிச்சயமாக இன்னைக்கு அவங்களோட வச்சு அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெனின் வந்துட்டு புல்லட் வாங்கணுன்றது காலேஜ் டேஸ்லேயே அவருக்கு ஒரு ஆசை. அப்பயே வந்து அவரோட பிரதரோட பெரியப்பா பையனோட இது புல்லட்டா அது இன்னமும் ஒரு வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க காலேஜ்லலாம். மோஸ்ட்லி பசங்களுக்கு அந்த புல்லட்ன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். எனக்கு லெனினுக்கு கண்டிப்பாக பைக் வாங்கி தரணும்னு ஏன் தோணுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா பசங்க மாதிரி லெனினும் ரொம்ப வண்டி பைத்தியம். பைக்கு, கார்ஸ் அதெல்லாம். நாங்கள் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் லெனின் வந்துட்டு ஒரு வண்டி வச்சுருந்தார். ரெட் கலரில் இருந்துச்சு. யமாஹாவா ஏதோ சம் கம்பெனி, எனக்கு அவ்வளோவா வண்டிங்க பேர் தெரியாது. அவர் புது ஒரு பைக் வாங்கி அவர் சம்பாதிச்ச காசு முதல்ல அதை வாங்கி அதை தான் ஓட்டிகிட்டு இருந்தால். நாங்கள் கல்யாணம் ஆன வந்த புதுசில் அந்த பைக்கில் எங்களுக்கு நிறைய குட் மெமரிஸ் இருந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு வந்துட்டேன். நான் வந்து எந்த இது கொண்டு வரல. லெனின் தான் எனக்கு வந்து அப்போக்கு ஒரு 15-20 லட்சம் செலவழிச்சு ஒரு அட்வான்ஸே 15 lakhs, மொத்தமாக ஒரு 50 லட்சம் செலவழிச்சு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்தாரு. 2007 50 லட்சம்னா இன்னைக்கு அதை வந்து ஒரு 5 கோடின்னு நினச்சிக்கோங்க. 5 கோடி மதிப்பில் ஒரு கிளினிக் அப்போ வச்சு கொடுத்தாங்க. அந்த கிளினிக் அப்போ போட்டுட்டு இருக்கும்போது அவர் கூட நான் திருப்பத்தூருக்கு காரைக்குடிக்கெலாம் பைக்கில் நிறைய அந்த பார்த்த முதல் நாளை சாமெல்லாம் போயிருக்கோம். போயிட்டு ஒரு நாள் வந்து திடீர்னு லெனினுக்கு வந்து எனக்காண்டி அவர் பண்ணனால அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து அவர் எனக்கு டெலிவரியிலேருந்து என்னுடைய அதாவது ஒரு அம்மா அப்பா எல்லாமே லெனின் தான். எனக்கு வேற யாருமே இல்லை, அவர் தான். எனக்கு வந்து அப்போ எனக்கு அந்த ஏக்கமே தெரியாது. நம்ம அம்மா இருக்கணும் பிரசவத்தப்ப, நம்ம அம்மா குழந்தையெல்லாம் வாங்கணும், நைட்லலாம் மாற்றணும், இந்த மாதிரி எல்லாமே லெனின் தான் எனக்கு பண்ணாங்க. ஒரு நாள் வந்து லெனின் கிட்ட எங்கே உங்கள் பைக் ஒரு வாரமாக காணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் வந்துட்டு ஒன்றுமே பேசல, ரிப்பேருக்கு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி ஒரு 1 month 2 months கழிச்சு, இல்லையே ரொம்ப இவ்வளோ நாளாக ரிப்பேர் இருக்குது, என்ன ரிப்பேர் இருக்குது, என்ன சர்வீஸ் விட்டீங்க, எங்கே உங்களோட வண்டி? ஏன்னா அவருக்கு உயிர், பைக்குனா உயிர். ஆனால் அந்த வண்டியே இல்லையே, எங்கே அந்த வண்டி அப்படின்னு நான் கேட்கும் போது பார்த்தா ஒரு 3 months கழிச்சு நான் ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது என்னை ஜஸ்ட் வீட்டுக்கு வெளியே நாங்கள் வாக் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் நானே பையன் ஹஸ்பண்ட்லாம் வாக் பண்ணும்போது அவர் வந்துட்டு, நான் சொல்வேன் நீ வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்து சொன்னாங்க, நான் பைக் வந்து வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் ஆண்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு நம்மளுக்கு சாரி வாங்கி கொடுப்பாங்க, நம்மளுக்கு நகை வாங்கி கொடுப்பாங்க, நம்ம சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க அனுபவிப்பாங்க. காசு இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சட்டை வாங்கிக்கணும்னு தோணாது. நீங்க சத்தமா பேசலாம், ஒன்றும் தப்பே இல்லை, உங்க நேம் தான் சொல்லக்கூடாது, அவங்களுக்குன்னு தோணாது. அப்போ வந்து நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கும்ல. அவங்க கிட்ட வந்து அது ரொம்ப காசு இருக்கும், வசதி இருக்கும். ஆனா அந்த அந்த மனைவி சிரிக்கிறது, அவ சந்தோஷமா இருக்கு. நீங்க அழுகிறீங்க, நீங்க எமோஷன் ஆகக்கூடாது. ஏன்னா எனக்கே இது எமோஷனான மூமெண்ட். அப்ப நான் அழுதுட்டே பேசினா அவங்க பாருங்க, நீங்க அப்படியே லவ்வோட உங்க வீட்டுக்கார பாக்குறீங்க. அவர் அவ்வளோ லவ்விங் இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க். அப்போ என்னோட லெனின்லாம் பாருங்களேன், என்னோட 3 வருஷம் தான். ஆமாம், கட்சி கொடுங்க சார் ப்ளீஸ். என்னோட 3 வருஷம் தான் அவர் வந்து காலேஜில் சீனியர். அவருக்கும் 25-27 வயசு தான். அவருக்கு அவ்வளோ கஷ்டப்படுற வயசு இல்லை. He didn't deserve to suffer like that. அப்படிலாம் இருக்கும்போது 2001 லெனின் லவ் பண்ணார். அப்போ I had only initial AT ஆஷா. அப்போ அவருக்கு தெரியாது. எல்லாருமே சொல்றாங்க ஆஷா பயங்கர ஃபேமஸ், அதனால லெனின் வந்து கொஞ்சம் ஆஷாக்கு தாங்குறாருன்னு. 2001 லெனினுக்கு தெரியாது. 2016 நான் வீடியோ போடுவேன். 2007 போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கல்யாணம் பண்ணி வந்தேன்ல, அப்ப லெனினுக்கு தெரியாது. 2026 நான் இவ்வளோ ஃபேமஸ் ஆவேன். 2008 என் பையனுக்கு பிரசவத்துக்கு காசு கட்டும் போது அம்மா வீட்டில் என்ன கொண்டு வந்தேன்னு எல்லா வீட்லையும் கேட்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் என் பின்னாடி இருந்து செஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க லெனினுக்கு நான் ஆக்சுவலி கோயில் கட்டணும் சரிங்களா. அப்ப அவருக்கு தெரியாது
ஒரு நாள் ஆஷாக்கு வந்துட்டு இப்படி ஃபேமஸ் ஆவா, அவள் இது பண்ணுவா. நான் ஃபேமஸ் ஆவேன்றது எனக்கு தான் தெரியாது, லெனினுக்கு தெரியும். லெனின் ஹேட் அ விஷன், லெனின் ஹேட் அ ட்ரீம், என்னை எப்படி ஆக்கணும்னு. ஆஷாவாக இருந்த என்ன ஆஷா லெனின் ஆக்கினதுக்கப்புறம் எனக்கு அடையாளத்தை கொடுத்தார், சுதந்திரத்தை கொடுத்தார், என் மேலே நம்பிக்கை வச்சார். எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம். இப்போ நான் எந்த மொமெண்ட்ல இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் லெனினுக்கு நான் ஸ்பீக்கரில் போட்டு ஃபோன் பேச முடியும். அவர்கிட்ட இருந்து ஒரு ஹர்ட்டிங்கான வார்த்தையோ ஹார்ஷான வார்த்தையோ என் மேலே வரவே வராது. நான் 100 பேர், நான் கூட இதாக பேசுகிறேன், 100 பேர் நடுவில் நின்று நான் கால் பண்ணலாம். அவருக்கு ஒரு நான் கால் பண்ணி ஒரு ஸ்பீக்கரில் போட்டேன்னா சொல்லி தங்கம், என்னடி தங்கம், செல்லக்குட்டி, இதாட்டி he doesn't know anything else other than loving me. அப்போ லெனின் டிசர்வ் பண்ணவே இல்லை அவ்வளோ கஷ்டப்பட. எனக்கு ரிசப்ஷன் நடத்தணுன்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. 2010 வரைக்கும் லெனினுக்கு வந்துட்டு ஃபுல் கஷ்டம். என்னன்னா எனக்கு ரிசப்ஷன் நடத்தினதுனால ஒரு கடன், அவர் வந்துட்டு எல்லாமே லோன் எடுத்தார். அவருக்கு ஃபுல் இது எதுவுமே லெனினுக்கு தேவையே இல்லை. நான் எனக்கு செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் ஃபீஸே கட்டினாரு. தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர், ஃபர்ஸ்ட் இயர் சீனியர், செகண்ட் இயர் 3 வருஷம் என்னோட தாய் மாமா அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஃபுல்லாக லெனின் தான் பே பண்ணார் காலேஜ் முடிக்கிற வரைக்கும். ஆனால் ஒரு நாள் கூட நான் தான் ஆஷா படிக்க வச்சேன் லெனின் எதுவுமே சொன்னதில்லை. அப்போ லெனின் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதில் என்னால் தாங்கிக்கவே முடியாத விஷயம் வந்து என் கணவர் ஒரு நாள் வந்து பைக் வந்து நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணில் இங்கே அப்படியே கண்ணீர் நிற்கிது. ஆனால் அவர் ஒன்றுமே சொல்ல, அதை சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பரவாயில்ல இன்னொரு பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் 8-9 கார் வாங்கினாரு. அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணாரு, நிறைய அவரோட கெரியரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். ஆனால் அவர் பைக் மட்டும் வாங்கிக்கவே இல்லைனோ. நான் லெனின் லைஃப்பில் என்ன பண்ணால் சந்தோஷப்படுத்த முடியும்னா இந்த புல்லட். ஆக்சுவலி இந்த புல்லட்டுக்கு வந்து என்னென்னா, நான் காலையில் டிசைட் பண்ணுறேன் ஈவினிங்குள்ள புல்லட் வாங்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணால் புல்லட் வாங்க 40 நாள் ஆகணும், ஃபுல் பில்லிங் பண்ணாலே அது வர்றதுக்கு 10 days ஆகிடுமா. ஃபுல் காசு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் புல்லட்டே கம்பெனிலேருந்து இறக்குவாங்க ஷோரூமுக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியல. அப்புறம் அதுவும் வந்து மினிமம் ஷோரூம்லேயே ஒரு புல்லட் இருந்தால் கூட 4 நாள் ஆகுமா. அதை வந்துட்டு கொண்டு போய் டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி ஆடியோ ஆஃபீஸ்லாம் போய் தான் வருமா. நீங்கள் மொத்த காசையும் கட்டிட்டா கூட கிடைக்காதான் புல்லட். எனக்கு இங்கே காரைக்குடி புதுக்கோட்டையெல்லாம் என் ஃப்ரெண்டு கிருத்தி வந்து என்ன பண்ணுச்சுன்னா போய் ஷோரூமில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புது. எனக்கு பிடிக்கவே இல்லை எந்த புல்லட்டும். திருச்சி வரைக்கும் இந்த பக்கம் பார்த்துட்டோம். அப்புறம் மதுரையில் தேவசேனானிட்ட சொல்லி அவங்க வந்து மதுரையில் இருக்கிற ஷோரூமில் இருக்கிற புல்லட்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு புல்லட் மட்டும் குடவுனில் இருக்குது. ஆனால் யாரும் பணம் பில்லிங் ஆகாமே கம்பெனிலேருந்து அனுப்பிட்டாங்க. எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னே தெரியல. ஒரு புல்லட் இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஷோரூம்லேருந்து கொண்டு வர முடியுமானா அப்புறம் இது குடவுன்லேருந்து ஷோரூம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாலே எனக்கு புல்லட் பற்றி பெருசாக தெரியல, புல்லட் எப்படி இருக்கும் எப்படி வாங்க. அப்போ நான் எங்கள் கமலா, நான் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவர் புல்லட் வச்சிருக்காரு கிளாசிக் டைப். அவருக்கு தான் இந்த புல்லட் பற்றி தெரியும். அப்போ துளசிக்கு நாங்கள் ஹிமாலயன் புல்லட் கிஃப்ட் பண்ணோம்ல, அப்போ துளசிட்டு கேட்டப்ப அக்கா இது பயங்கரமாக பேக் பெயின் வரும், கிளாசிக்கும் 4 ஸ்ப்ரிங் இருக்குது ஆனாலும் அந்த சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சீட்டுக்கு இருக்குது பேக் சீட்டுக்கு இருக்குது, ஆனாலும் பேக் பெயின் வரும், வெயிட்டாக இருக்கும். நீங்கள் 350cc புல்லட்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், பேக் பெயினும் இருக்காது. அந்த மீட்டியோர் டைப்புன்றாங்க. லக்கிலி நான் பார்த்த அந்த புல்லட் மீட்டியோர் டைப். அப்புறம் கமலா நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இது நல்லா இருக்கு, லெனினுக்கு ஸ்லீக்காக இருக்கு, ரொம்ப பெருசாக இல்லை, லெனினோட உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே தேவசேனான்ட்டு சொல்லி நான் வந்து அவங்க அங்கேருந்து கொண்டு வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல அங்கே வாசல் நின்று அதை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சர்ப்ரைஸ் நான் கொடுத்தல. இவங்க சொன்னாங்க லெனின் சார் வந்து ஆக்சுவலி பெருசாக சர்ப்ரைஸ் ஆக நீங்கள் வருத்தப்பட்டீங்களான்னு. ஆனால் எல்லா ஹஸ்பண்டும் அப்படி, அவங்க ஹஸ்பண்டும் அப்படிதானோ, அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க, என் வீட்டுக்கார எக்ஸைட்மெண்ட் ஆக்குன்னு. என்னன்ட்டுனா அந்த மொமெண்ட்ல எனக்கு லெனினுக்கு வந்து என்ன தோணி இருக்கும், நான் இப்போ வரைக்கும் லெனின் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவர் மலேசியா போயிட்டாங்க, அப்போயே இங்கே இல்லை. எனக்கு அந்த மொமெண்ட்ல லெனின் வந்து அந்த பைக்கை வித்தது, அன்னைக்கு பட்ட கஷ்டம், அதெல்லாம் தான் அவர் மனசுக்கு வந்தது. அவர் வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா எனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். நைட் 2 மணிக்கு எழுப்புறாரு, பார்த்தா நீ எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட 45 வருஷத்துல இப்படி சர்ப்ரைஸ் எனக்கு யாருமே பண்ணதில்லை. அவருக்கு வந்து அந்த எல்லாரும் ஏன் லெனின் வந்து பாவம் நீ லெனின் வந்துட்டு எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்கல. ஏன்னா ஒரு நிராயுத பாணியா ஒரு நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா, அவருக்கு 25, 26, 27 வயசு தான் ஆகுது. அந்த டைம்ல அவ்வளோ கமிட்மெண்ட்டு, நம்மளோட சக்திக்கு மீறி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற ஸ்டேஜ் மாதிரி. அப்போ அவர் உயிருக்கு உயிராக நினைச்ச பைக்கை ஒரு கமிட்மெண்ட் காண்டி விற்று அந்த மணி எடுக்கணும். அன்னைக்கு அவரோட வலி, அந்த வேதனைலாம்
அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாருங்களேன் 2008க்கு அப்புறம் 2007 பாதியில் நடந்தது. 2026ல் திருப்பி அவருக்கு ஒரு புல்லட் வாங்கி தரேன். அந்த மொமெண்ட்டை அவருக்கு வந்து ஃபுல்லாக எமோஷனல் ஆகிட்டார். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக லென் வந்துட்டு நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த வீடியோ பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகலை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நானும் லெனும் இதை பற்றி பேசிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் அதுக்கு எக்ஸைட் ஆகலை, நீங்கள் ஏன் எனக்கு சந்தோஷம் ஆகலை, நீங்கள் ஏன் அப்போ என்னை ஹக் பண்ணல, நீங்கள் ஏன் அப்போ சந்தோஷத்தை குதிக்கல அப்படிலாம் நான் கேட்கல. ஏன்னா எனக்கு தெரியும் லெனின் என்ன ஃபீல் பண்ணுவார், என்ன யோசிப்பார். அந்த மொமெண்ட் வந்து அந்த டே அவ்வளோ கஷ்டமான டே, அவ்வளோ பெயின்ஃபுல்லான டேஸ். அந்த பெயின்ஃபுல்லான டேஸ்லலாம் லென் வந்துட்டு என்னைய ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுக்கல. அவருக்கு கல்யாணம் பண்ணி நகை போட்டு கார் போட்டு கிளினிக் வச்சு கொடுத்து வீடு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி என் கண்ணு முன்னாடி. ஆனால் அவர் அதை சூஸ் பண்ணலை. அப்போ நான் இப்போ லெனினுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து நன்றி கடன் செலுத்துறதா கூட வச்சுக்கலாம். ஆனால் லெனின் எனக்கு பண்ணியிருக்காருல, அன்னைக்கு கூட அவருக்கு தெரியாது, 2010 கூட தெரியாது. நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், லெனினுக்கு பேர் எடுத்து கொடுக்கணும், லெனினுக்கு நம்ம வந்துட்டு நல்ல இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு வெறி இருந்ததுனால 2014 பீப்புள் ஹூ திங்க் டிஃப்ரெண்ட் ஆல்வேஸ் சக்சீட் அப்படின்றத லெனின் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார், நீ நல்லா பண்ணிட்ட, கிளினிக்லாம் நல்லா பார்க்குற, வெரி குட். அப்பயும் இவ்வளோ டவுன்ஃபால் தான் அவர் எதுவும் சொல்லலை. நான் நல்லா பண்ண அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். பண்ணிட்டு நீ வந்து இப்போ சொசைட்டிக்கு பிரயோஜனமாக எதாவது பண்ணு, நீ எங்களுக்கு சொல்லித்தரத கிளினிக்ல எஜுகேட் பண்ணுறத பப்ளிக் எஜுகேட் பண்ணு, நீ ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடு அப்படிலாம் சொன்னார். அப்படி சொல்லி ஆனால் அவர் வீடியோன்னு சொல்லலை, வேற ஏதாவது பண்ணு, பேப்பர்ஸில் எழுதுறதா ஆர்டிக்கல் அந்த மாதிரிலாம். நான் வீடியோ போட்டுட்டேன், ஆனால் அதை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் வந்துட்டு எதுக்கு வீடியோலாம் போட்டு உன்னை ட்ரோல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. ஆமா, லாங்குவேஜ் தெரியாது. நான் ஃபாரின் எல்லா கண்ட்ரீஸுமே மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. இதே என் ஹஸ்பண்ட் வந்து வேணா எடுத்துலாம். நான் சொன்னேன் லட்டு ஈவினிங் 5:30 வரைக்கும் பார்க்கலாம், 1000 வியூஸ் போயிட்டா டெலிட் பண்ண வேணாம் வீடியோ. ஏன்னா அப்போ 1000 வியூஸ்ன்றது பெரிய விஷயம். 1000 வியூஸ் போயிட்டா நம்ம டெலிட் பண்ண வேணாம் வீடியோன்னு சொன்னேன். ஆனால் ஈவினிங் 5:30 வந்து சொன்னார் உன் வீடியோ 17,000 வியூஸ் போயிடுச்சு. நைட்டு 12:30 மணிக்கு எழுப்புறாரு, 1:30 மணிக்கு, நீ 12, 1:30 எழுப்புற, உன் வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, எந்த ஸ்பான்சர் பண்ணதில்ல, எந்த ப்ரொமோஷன் பண்ணல. நான் உங்க வீட்டில் இருக்கிற உங்களோட சிஸ்டர் மாதிரி உங்க கூட பேசுறேன். என்னோட அன்பை மனசார உள்ளமாற என்னுடைய மொத்த அன்பையும் அள்ளி அள்ளி உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். அது உண்மைத்தன்மையினால தான் நீங்க எல்லாம் என்னை அக்செப்ட் பண்ணி என்னை செலிப்ரேட் பண்றீங்க. பொய்யா 4 நாள் கூட பண்ண முடியாது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஜாதகத்துல ஜோசியத்துலலாம் இந்த ஷெல்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்வார். அவர் சொல்லியிருந்தார் ரீசெண்டாக கூட, நம்ம 100% ட்ரூவா இருந்துட்டு தான் கந்தசஷ்டி கவசம் படிக்கணுமா. இப்போ நம்ம கந்தசஷ்டி கவசம் படிச்சிட்டோம்னா, கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு நம்ம பியூரா சோல் இருந்தா முருகன் வந்து நம்மள பயங்கர உயரத்தை கொண்டு போவாங்க. நம்ம அதை படிச்சுட்டு தப்பு பண்ணி போய் சொல்லி ஃப்ராட் பண்ணோம்னா நம்ம அழிவு. நம்ம ப்ராப்பரா இல்லாம ட்ரூவா இல்லாம இருந்தா அது நம்மளோட அழிவை நோக்கிடுமா. நம்ம ரொம்ப உண்மையா நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அடுத்த உயிர்களுக்கும் சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான் நம்ம கந்தசஷ்டி கவசம் கேட்கணுமா பாடணுமா. அப்படி பாடினா நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கும்போது நம்மளோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம ட்ரூத்ஃபுல்லா இல்லைன்ட்டுனா நம்ம வந்து நம்மளோட டவுன்ஃபால் நம்மகிட்டே இருக்குமா. நான் வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா எனக்கும் யூனிவர்ஸ்க்கு இருப்பேன். ஸோ இப்போ புரியுதுங்களா. லெனின் சார் அன்னைக்கு ரொம்ப எமோஷனலா ஆயிட்டாரு. நீங்க வந்து அந்த பைக் விஷயத்தை அவர் என்ன யோசிச்சாரு, அவர் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணாரு, எனக்கு சத்தியமா தெரியல. அவர்கிட்ட நாங்க பேசவே இல்லை. ஸோ அவருக்கு வந்து அது என்ன நினைச்சாருன்றது எனக்கு உண்மையாவே தெரியல. மேபி அது கூட அவர் யோசிச்சிருக்கலாம். அவர் யோசிச்சிருந்தாருன்னா அது வந்து அவருக்கு கண்டிப்பா எமோஷனலா அவருக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவருக்கு இது அதை பா. ஹலோ ஹலோ லட்டுக்குட்டி, நான் வந்து உங்களுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தேன்ல அன்னைக்கு, உங்களுக்கு உங்க பைக்கை நீங்க ஒரு நாள் வித்துட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு அன்னைக்கு? ஷாக்ல இருந்துட்டீங்களா? ஓகே. அப்புறம் எதுக்கு நீங்க 12:30 மணி 1:30 மணி 2:30 மணிக்கெல்லாம் எழுப்பி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க? அப்புறம் அந்த வீடியோக்கு எனக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. ஓ, பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சா?
எனக்கு சர்ப்ரைஸ் கீப் அப் பண்ண தெரியாது, அதனால தான் தெரியுமா நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். சரி, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாள் நீங்கள் பைக்கை வித்துட்டேன்னு சொன்னீங்களா, அதுக்காக நான் யோசிச்சு இந்த புல்லட் வாங்கி கொடுத்தேன்னு உங்களுக்கு எப்பயும் தோணுச்சா? நான் அதை உங்ககிட்ட சொல்லவே. ஓ, அது ஞாபகமே இல்லையா உங்களுக்கு? ஆமா, நீங்க ஆமா, அது உங்களோட பெரிய குவாலிட்டி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ப்ரூட் பண்ணவே மாட்டீங்க, எப்பயுமே பழசு நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது எப்படி எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இருக்கீங்க, பழசு நினைச்சு ஃபீல் பண்றதே இல்லை. நாங்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையானா நீங்க சொல்றத பார்த்தா நாங்க தான் பழைய விஷயத்துல சொல்லி சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். பொம்பளைங்க தான் அப்படிப்பட்டவங்கன்ற மாதிரி பேசுறீங்களோ, யோசிச்சு பேசுங்க. கண்டிப்பா யோசித்து நிதானமா சொல்றேன். உங்களுக்கு பழசை தவிர வேற எதுவும் பேசுறதுக்கே இல்லை. ஒட்டுமொத்த பெண்களுடைய வெறுப்பை நீங்க சம்பாதிக்க நேரிடும். நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா? அப்பா, நீங்க ஏதோ பிளான் பண்றீங்க. வீடியோ கால் வாங்க. வீடியோ கால் வரணுமா? அவர் ரொம்ப ஜாலி டைப்புங்க, ரொம்ப காமெடி பண்ண. ஆனா அவர் அதெல்லாம் நினைக்க காணும். அவர் தான் சொல்ற பார்த்தீங்கன்னா, லேடிஸ் தான் 1999 சொல்லுவாங்க, நீ தான் முன்னாடி இருந்தது எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு சொல்லுங்க. எனக்கு அது வந்து ஞாபகம். அதான் மேம், ஜெனட்டிக்கா ஆண்கள் அப்படி கடவுள் படைச்சாங்கன்னு தெரியல. ஆண்கள் ப்ரூட் பண்றதே இல்லை. லெனின் வில் நெவர் ப்ரூட். அவருக்கு அப்படி நடந்திருக்கலாமே, இது மட்டும் இப்படி நடந்திருக்கலாமே, நம்ம அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கலாமே சொன்னா அவர் நடந்ததை பத்தி பேசவே மாட்டாரு. பாருங்க, அவர் பைக்ல கூப்பிடுங்க. லவ் யூ ஆல். நன்றி.